எனக்கு சிறு வயது முதல் அம்மா நாமெல்லாம் பேசுவோமே, எனக்கு சின்ன பிள்ளை இருந்து ஸ்கூலுக்கு போகணும்னா அது ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கும். நம்ம படித்தது மெட்ராஸ் கார்பரேஷன் ஸ்கூல் தான். இப்போ 1943 5/48 நினைக்கிறேன் கார்பரேஷன் ஸ்கூல். அங்கே தான் நான் படித்தது. ஸ்கூலுக்கு கொண்டு போய் இந்த மாடி விட்டு மாமா கொண்டு போய் விட்டுட்டு வருவார். ஒரு அரை மணி நேரத்தில் அவருக்கு தெரியாமையே நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். இது சைடு மாடி படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டு வழியாக போய் இந்த துளசி மாடம் இருக்கும். துளசி மாடத்துக்கு பின்னால் உட்காந்துருவேன். அங்கேருந்து இந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூல் விட்டவுடனே பசங்க கத்தி வர்ற சத்தம்லாம் எனக்கு நல்லா காதில் கேட்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மெல்லமாக ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிற ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு 6 நிமிஷம் வச்சுன்னு மெல்லமாக கீழே இறங்கி வந்துடுவேன். அப்போ எங்கள் அம்மா வந்து இல்லைடா வந்துட்டேன் சாப்பிடலான்னு வந்தேன். சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாதம்லாம் சாப்பிட்டு போடுவேன். சாப்பிட்ட உடனே சரி நான் போறேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் அலம்பிட்டு திருப்பி போற மாதிரி போயிட்டு திருப்பி மாடிக்கு போய் வெயில் வைப்பேன். அதுக்குள்ள தொடச்சி மாட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பா வருது. வெயில் சுள்ளுன்னு அடிக்கும். இப்படியே ஒரு 5-6 நாள் தாக்காடிட்டு போகாம அப்போ எங்க வீட்டுல இருக்கிற சுந்தரராமியர்னு ஒரு ஆக்சுவலா ஆந்திராக்காரர், தமிழ் நல்லா பேசுற அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவர் உடனே வந்து எங்க அம்மாட்ட என்ன மீனாட்சி உன் பையன் ஸ்கூலுக்கு போறானா போகலையான்னு கேட்டேன். போயிட்டு இருக்கானே கரெக்டானு. யார் சொன்னா? அந்த டீச்சர்கிட்ட சொன்னா ஸ்கூலுக்கே போறது இல்லை. அதுக்கப்புறம் அடிச்சு வச்சு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டாங்க. அப்புறம் கரெக்டா வெளியில வராம இந்த டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். டீச்சர் கரெக்டா என்ன கண்டுபிடிச்சி பாபா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நான் மாடியில அதே மாதிரி பழக்கத்துக்கு போனா அந்த ஒரு போர்ஷன்ல துளசி மாமின்னு ஒரு மாமி இருக்கா. அந்த மாமி துணி வளர்த்ததுக்காக மாடிக்கு வந்திருக்கா. மாடிக்கு வந்தா நான் உட்காந்து அப்படியே குஞ்சு வெயில் குழம்பு உட்காந்து இருக்கேன். பார்த்தோன்னு காதை திரும்பி நேர கொண்டு எங்க அம்மாட்டு இருக்கேன். எனக்கு வாங்கினாடி இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன்.